إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فإن أصدق الكلام كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. சர்வ புகழும் புகழ்ச்சியும் சர்வலோகங்களையும் படைத்து ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற வல்லநாயகன் அல்லாஹ் ஒருவனுக்கு சொந்தமானது. சாந்தியும் சலவாத்தும் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் நம் தலைவர் நம் உயிரிலும் மேலானவர் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னவர்களின் குடும்பத்தினர்கள் தோழர்கள் தொடர்ந்தவர்கள் முஃமின்கள் முஸ்லிம்கள் அனைவர்கள் மீதிலும் என்றென்றும் உரித்தாகட்டும் என வேண்டியது. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, இந்த சந்தர்ப்பத்திலே உங்களோடு அஸ்ஹாபுல் உஹ்தூத் கிடங்கு வாசிகள் என்ற ஒரு சமூகத்தை பற்றி, அவர்கள் யார் என்ற விடயங்கள் சம்பந்தமாக அல் குர்ஆன் சுன்னா சொல்கிற சில செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என நினைக்கின்றேன். அஸ்ஹாபுல் உஹ்தூத் கிடங்கு வாசிகள், இவர்கள் பற்றி அல் குர்ஆனிலே 85வது அத்தியாயம் அதனுடைய 5வது வசனம் தொடக்கம் 10வது வசனங்கள் வரும் வரைக்கும் அல்லாஹு தஆலா குறிப்பிடுகின்றார். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். குதில அஸ்ஹாபுல் உஹ்தூத், கிடங்கு வாசிகள் சபிக்கப்பட்டார்கள். அன்னாரி ராத்தில் வகூத், விறகுகளால் மூட்டப்பட்ட நெருப்பு அது. இத்ஹும் அலைஹா குஊத், அந்த நெருப்பை மூட்டியவர்கள் அந்த கிடங்கை சூழ்ந்து இருந்தபோது அந்த கிடங்கிலே போட்டு அந்த மக்கள் எரிக்கப்பட்டார்கள். வஹும் அலா மா யஃஅலூன பில் முஃமினீன ஷுஹூத், அந்த கிடங்கை சூழ்ந்திருந்த அந்த நெருப்பை மூட்டியவர்களுமோ மூமின்களுக்கு அவர்கள் செய்த அநியாயத்துக்கு அவர்களே சாட்சியாளர்களாக இருக்கிறார்கள். வமா நகமு மின்ஹும், அந்த மூமின்களை அவர்கள் பழிவாங்கவில்லை. இல்லா அய்யுமினு பில்லாஹில் அஸீஸில் ஹமீத், புகழுக்கும் கண்ணியத்துக்கும் உரிய அந்த அல்லாஹுவை அந்த மூமின்கள் ஈமான் கொண்டார்கள் என்ற ஒரே காரணத்திற்காகவே தவிர அவர்கள் இப்படி நெருப்பிலே போட்டு பழிவாங்கவில்லை. அல்லதீ லஹு முல்கு ஸமாவாத்தி வல் அர்த், அந்த அல்லாஹ் எப்படிப்பட்டவன், அவனுக்குத்தான் வானங்கள் பூமிகளுடைய ஆட்சி எல்லாம் இருக்கிறது, அதிகாரம் எல்லாம் இருக்கிறது. வல்லாஹு அலா குல்லி ஷைஇன் ஷஹீத், அல்லாஹ் எல்லா விடயங்களுக்கும் சாட்சியாளனாக அல்லது எல்லா விடயங்களையும் பார்ப்பவனாக இருக்கிறான். இன்னல்லதீன ஃபதனுல் முஃமினீன வல் முஃமினாத்தி, நிச்சயமாக இவர்கள் மூமினான ஆண்களையும் மூமினான பெண்களையும் துன்புறுத்துகிறார்களோ சும்ம லம் யதூபு, பிறகு அவர்கள் அதற்காக தௌபா செய்து மீளவும் இல்லை என்றால் ஃபலஹும் அஸாபு ஜஹன்னம், அவர்களுக்கு மிக கொடிய நரக வேதனை இருக்கிறது. வலஹும் அஸாபுல் ஹரீக், அவர்கள் அந்த நரகத்திலே போட்டு எரிக்கப்படுகிற மிக மோசமான தண்டனை இருக்கிறது என்று அல்லாஹு தஆலா 85வது அத்தியாயம் அதனுடைய 5 தொடக்கம் 10வது வசனங்களிலே சொல்லி காட்டுகிறார். அன்புக்குரிய சகோதரர்களே, இன்றைக்கு இந்த இலங்கை திருநாட்டிலே வாழக்கூடிய அதிகமான மனிதர்கள் எங்களுடைய ஜனாசாக்களை, கொரோனாவால் பாதிக்கப்பட்ட எங்களுடைய ஜனாசாக்களை அடக்கம் செய்வதற்கு அனுமதிக்காமல்
அதனை எரிக்கிறார்கள் என்ற மிகப்பெரிய வேதனையோடு இருக்கின்றார்கள். மரண தருவாயில் இருக்கிறவர்களும் வயோதிகர்களும் நோயாளிகளுமாக இருப்பவர்கள் மிகப்பெரிய அச்சத்தோடு இருக்கின்றார்கள். நான் மரணித்து விட்டால் என்னை எரித்து விடுவார்கள், என்னுடைய ஜனாசாவை எரித்து சாம்பலாக்கி விடுவார்கள் என்ற மிகப்பெரிய பீதியோடும் அச்சத்தோடும் இருந்து கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில் நான் உங்களுக்கு ஒரு சமுதாயம் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட காரணத்தினால் அவர்கள் இறந்த பின்பு எரிக்கப்படவில்லை, உயிரோடு எரிக்கப்பட்டார்கள் என்ற ஒரு சம்பவத்தை நான் சொல்கின்றேன். உண்மைக்கு உண்மையாக இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றிய காரணத்தினால் அவர்கள் இறந்ததற்கு பிறகு அல்ல, அவர்கள் உயிரோடு எரிக்கப்பட்டார்கள். அவர்களின் வயோதிகர்களை அல்லது நோயாளிகளை மட்டுமல்ல, அவர்களிலே உள்ள இளைஞர்கள், யுவதிகள், பச்சிளம் குழந்தைகள், பாலகர்கள் என்ற எல்லோருமே உயிரோடு எரிக்கப்பட்டார்கள் என்ற ஒரு செய்தியைத்தான் நான் உங்களுக்கு இந்த இடத்தில் ஞாபகப்படுத்துகிறேன். இது சம்பந்தமாக வரக்கூடிய ஒரு ஹதீஸ் சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு நீண்ட ஹதீஸ். அந்த ஹதீஸை நான் உங்களுக்கு முன்வைக்கின்றேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருமை சஹாபாக்களுக்கு ஒரு சம்பவத்தை சொல்லுகின்றார்கள். முன்னொரு காலத்திலே உங்களுக்கு முன்பு வாழ்ந்த சமுதாயங்களுக்கு மத்தியிலே ஒரு அரசன் இருந்தார். அந்த அரசனுக்கு ஒரு சூனியக்காரன் இருந்து அவன் அந்த அரசனுக்கு தேவையான ஆலோசனைகள், வழிகாட்டுதல்களை எல்லாம் சொல்லிக் கொண்டிருந்தார். அந்த அரசர் என்ன ஒரு விடயத்தை செய்வதாக இருந்தாலும் தன்னுடைய சூனியக்காரத்திலே ஆலோசனை பெற்று அவரிடத்திலே சாஸ்திரம் பார்த்து இந்த மாதிரி தான் அவருடைய விஷயங்களை முன்னெடுத்து வந்தார். இப்படியாக இருக்கிற போது அந்த சூனியக்காரன் வயது முதிர்ந்தவனாக ஆகிவிட்டார். எனவே அரசரிடத்திலே சூனியக்காரன் வந்து சொன்னான், இன்னி அது கபிர்து, நான் வயோதிக நிலைக்கு ஆகிவிட்டேன், எனக்கு வயது போய்விட்டது. எனவே என்னிடத்தில் ஒரு சிறுவனை அனுப்பி வையுங்கள், அவனுக்கு நான் இந்த சூனியத்தை கற்றுக் கொடுக்கின்றேன், இதன் மூலம் உங்களுக்கு பிரயோஜனம் அளிக்கும் என்ற ஒரு விடயத்தை சொல்லிவிடுகின்றார். எனவே அரசனும் இந்த சூனியக்காரனுக்கு அவனுடைய சூனிய கலையை கற்று தனக்கு பிரயோஜனம் அளிப்பதற்காக வேண்டி ஒரு பையனை அந்த சூனியக்காரத்திலே அனுப்பி வைக்கின்றார். இப்போது பையன் சூனியக்காரத்திலே செல்கின்றார். சென்று அந்த சூனிய கலையை படித்துக் கொண்டிருக்கிறார். இந்த நேரத்திலே சூனியக்காரனிடம் போய் வருகிற பாதையிலே பையன் பார்க்கின்றான், ஒரு மத போதகர், ஒரு மார்க்கத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு மார்க்க அறிஞர், அவரும் மக்களுக்கு மார்க்க விஷயங்களை கற்றுக் கொடுப்பதை அந்த பையன் அறிந்து கொள்கிறார். எனவே பையன் சூனியத்தை படிக்கப் போகிற போதெல்லாம் இந்த மார்க்க அறிஞரையும் சந்தித்து அவரிடத்திலும் மார்க்க விஷயங்களை கற்றுக்கொள்கிறார். ஆனாலும் பையனுக்கு இந்த மார்க்க விஷயங்கள் கவர்ந்து விட்டது. இந்த மார்க்கத்தை பற்றிய விடயங்கள் அவனுக்கு ஒரு ஆர்வத்தையும் அதிலே ஒரு ஆசையும் ஏற்பட்டு விடுகின்றது. சூனியக்காரரிடம் செல்லுகிற போதெல்லாம் இந்த மார்க்க அறிஞரையும் சந்தித்து அவரிடத்திலே உட்கார்ந்து மார்க்க விடயங்களை படிப்பான். அவனுக்கு அதுதான் விருப்பமாகவும் இருந்தது. எனவே சூனியக்காரரிடம் செல்லுவது சில நேரம் தாமதமாகிவிடும். இதனால் சூனியக்காரன் அந்த பையனுக்கு நீ ஏன் தாமதித்து வருகிறாய் என்று கேட்டு அடிக்கிற ஒரு சூழல் ஏற்படுகிறது. எனவே பையன் தனக்கு ஏற்படுகிற இந்த நிலைமையை தனக்கு மார்க்கம் கற்பிக்கின்ற அந்த மத போதகரிடத்திலே சொல்லிவிடுகிறார். இப்போது மத போதகர் ஒரு ஆலோசனை சொல்லுகின்றார். அந்த ஆலோசனை என்னவென்றால், நீ சூரியக்காரன் உனக்கு அடிக்கிற போது நீ ஏன் தாமதித்தாய் என்று கேட்டு அப்படி உன்னை அடித்தால், அவனுக்கு நீ பயந்தால் நீ சொல்லு, என்னுடைய குடும்பத்தாரிடத்தில் இருந்து வருகிற போது எனக்கு வேலையாகிவிட்டது, அல்லது அவர்கள் என்னை இப்படி பிடித்து தாமதிக்க வைத்து விட்டார்கள் என்ற ஒரு விஷயத்தை நீ சொல்லு. அதே போன்று ஒரு குடும்பத்தாரிடம்
செல்லுவது உனக்கு தாமதித்து அவர்கள் மூலமாக உனக்கு அச்சுறுத்தல் அல்லது சித்திரவதைகள் வந்தால் நீ சொல்லு, சூனியக்காரனிடத்திலே சென்ற வகையில் எனக்கு தாமதமாகிவிட்டது என்ற ஒரு செய்தியை சொல்லிவிடு என்று அந்த மத போதகர் அந்த பையனுக்கு ஆலோசனை வழங்கி விடுகின்றார். அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படியாக இருக்கின்ற போது பையன் மார்க்கத்தை படிக்கின்ற மத போதகரிடமும் சென்று மார்க்கத்தை படிக்கின்றான். அதே போன்று சூனியக்காரரிடம் சென்று சூனியத்தையும் படிக்கின்றான். சூனியக்காரரிடம் செல்கின்ற போதெல்லாம் மத போதகரையும் சந்தித்து மார்க்கத்தை படித்து 2 பேரிடத்திலும் 2 வகையான கல்விகளை அவன் பெற்றுக் கொள்கின்றான். இப்போது இந்த பையன் பாதையால் சென்று கொண்டிருக்கின்ற போது பாதையின் குறுக்கே மிக பிரமாண்டமான ஒரு மிருகம் அப்படியே படுத்து கிடக்கின்றது. பாதையால் செல்கின்ற அந்த பயணிகளுக்கு அதனை தாண்டி செல்ல முடியாத அளவுக்கு அந்த மிருகம் இடையிலே மறைத்து கிடக்கின்றது. எனவே இந்த பையன் ஒரு தீர்மானத்துக்கு வருகிறான். ஃபகால் அல்யௌம அஅலமு ஆஸாஹிரு அஃவல் அமிர் ராஹிபு அஃவல். பையன் சொல்கின்றான், இன்று நான் அறிந்து கொள்வேன், சூனியக்காரன் சிறந்தவனா அல்லது மார்க்கத்தை படித்து தருகிற மத போதகர் சிறந்தவரா என்று நான் இன்று தெரிந்து கொள்வேன் என்ற ஒரு விஷயத்தை தனக்குள் தீர்மானமாக எடுத்து பையன் ஒரு கல்லை கையிலே எடுக்கிறார். அந்த கல்லை எடுத்து அல்லாஹ்விடத்திலே ஒரு துஆ செய்கிறார். அல்லாஹும்ம இன் கான அம்ரு ராஹிபி அஹப்ப இலைக் மின் அம்ரி சாஹிரி ஃபக்துல் ஹாதிஹி தாப்பா ஹத்தா யம்புயன் நாஸ். யா அல்லாஹ், இந்த மதபோதகருடைய விடயம் சூனியக்காரனுடைய விடயத்தை விட உனக்கு மிகவும் விருப்பத்துக்குரியவராக இருந்தால், சூனியக்காரனுடைய விடயத்தை விட இந்த மத போதகருடைய இந்த மார்க்கம் படித்து தருகிறவருடைய விடயம் உனக்கு மிகவும் விருப்பத்துக்குரியதாக இருந்தால் இந்த மிருகத்தை நீ இந்த கல்லின் மூலம் கொலை செய்து விடு, மனிதர்களுக்கு அதை வழி விடுவதற்காக என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்தவனாக அந்த கல்லை அந்த மிருகத்தின் மீது தூக்கி போடுகிறார். உடனே அந்த மிருகமும் இறந்து விடுகின்றது. மக்களும் நிம்மதியாக பாதையை கடந்து செல்கின்றார்கள். எனவே பையன் தனக்கு மார்க்கம் கற்பித்து தருகிற அந்த மத போதகரிடத்திலே வருகிறான். வந்து பாதையிலே நடந்த விஷயங்களை அவருக்கு எடுத்துச் சொல்கின்றார். அப்போது அந்த பாதிரியார், அதாவது மார்க்க போதகர் சொல்லுகின்றார், ஐ புனைய, என்னுடைய மகனே, ஏ மகனே, அன்சல் யௌம் அஃவலு மின்னி, இன்று நீ என்னை விட ஒரு சிறந்தவனாக நான் பார்க்கிறேன் என்று சொல்கிறார். இன்று நான் என்னையும் விட மிக ஒரு சிறந்த அமைப்பில் நான் பார்க்கிறேன். அந்த அளவுக்கு நீ கல்வியிலே அறிவிலே முதிர்ச்சி அடைந்து விட்டாய் என்று சொல்கிறார். அது பலக மின் அம்ரிக்க மஹாரா, நீ உன்னுடைய விடயங்களிலே நான் அபிப்பிராயப்படுகிற அளவுக்கு நீ அறிவு ஆற்றலை பெற்று விட்டாய், நீ நல்ல முதிர்ச்சி அடைந்து விட்டாய், உனக்கு நல்ல கல்விகள் கிடைத்து விட்டது. இதற்கு மார்க்கத்தை அவருக்கு போதித்து கொடுத்த வகையிலே பையனுக்கு செய்திகள் எல்லாம் தெரிய வந்து விட்டது. நீ முடியுமான அளவு மார்க்க விஷயங்களை கற்றுக்கொண்டாய் என்ற ஒரு விஷயத்தை அந்த மார்க்க போதகர் அந்த பையனுக்கு சொல்லுகின்றார். நீ தேவையான அளவுக்கு மார்க்கத்தை படித்துக் கொண்டாய், ஒரு நல்ல நிலைக்கு நீ வந்து விட்டாய் என்று அந்த மாணவனை அந்த ஆசிரியர் புகழ்கின்றார். பிறகு அவர் ஒரு செய்தியை சொல்லுகிறார், இதற்கு பிறகு நீ கடுமையாக சோதிக்கப்படுவாய், ஆனால் ஒரு வேண்டுகோள், நீ சோதிக்கப்பட்டால் என்னை நீ காட்டிக் கொடுத்து விடாதே, உனக்கு மார்க்கம் கற்பித்து தந்த என்னை யாரிடமும் சொல்லிவிடாதே என்ற ஒரு கோரிக்கையை அந்த மார்க்க போதகர் அந்த பையனுக்கு சொல்லிவிட்டு விடுகின்றார். இப்போது பையன் ஒரு பெரிய ஒரு
அதாவது சமூகத்திலே பேசப்படுகிற ஒருவராக ஆகிவிட்டார். எப்படி? அவர் தொழு நோயாளிகளையும் பிறவியிலே கண் குருடர்களாக இருப்பவர்களையும் குணப்படுத்துகிறார். இது போன்ற ஏனைய நோய்களுக்கெல்லாம் மருந்து செய்கிற ஒரு வைத்தியராக பேசப்படுகிற ஒருவராக சமுதாயத்திலே ஆகிவிட்டார். இவருடைய பேச்சு தான், இவரை பற்றிய கதைதான் அந்த பகுதிகள் எல்லாம் மக்கள் பேசுகிற ஒரு சூழல் ஆகிவிட்டது. இப்படி ஒரு பையன் வந்து குருடர்கள், தொழுநோயாளிகள், ஏனைய நோயாளிகளை எல்லாம் குணப்படுத்துகிறான் என்ற ஒரு விஷயம் பேசப்படுகிற போது அரசு அவையிலே இருந்த கண்கள் தெரியாத ஒருவருக்கு இந்த செய்தி எட்டுகின்றது. எனவே அவருக்கும் ஒரு ஆசை வந்தது, இந்த பையனை சந்தித்து தனது அந்த பிறவியிலே கண் தெரியாத அந்த நிலைமையை சீராக்கிக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு எண்ணம் அவருக்கு வந்தது. இதனால் பையனை சந்திக்க வருகிற போது அதிகமான அன்பளிப்புகளோடு அவர் வந்தார். வந்து பையனிடத்திலே சொன்னார், இதோ நான் கொண்டு வந்திருக்கிறேனே இந்த அனைத்து நன்கொடைகளும், இன் அந்த ஷபைத்தனே, நீ எனக்கு சுகத்தை வழங்கினாய் என்றால், என்னுடைய இந்த குருட்டுத்தன்மையை போக்கினாய் என்றால் உனக்காகத்தான் என்ற ஒரு விஷயத்தை அவர் சொன்னார். அப்போது பையன் சொன்னான், இன்னி லா அஷ்ஃபி அஹதன் இன்னமா யஷ்ஃபி அல்லாஹ், நிச்சயமாக நான் யாரையும் குணப்படுத்துவதில்லை, நோய்களை குணப்படுத்துவதெல்லாம் அல்லாஹுதான் என்று அந்த பையன் அந்த அரசனுடைய சபையில இருந்து வந்த கண்கள் தெரியாதவருக்கு சொல்லிவிடுகிறார். உயர்ந்த ஸ்தானத்திலே அரசு சபையில இருக்கிற ஒருவர் அவரை பார்த்து இப்படி அந்த பையன் சொல்லுகின்றார். சொல்லிவிட்டு, நீர் அல்லாஹுவை ஈமான் கொண்டு இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்வீராக இருந்தால் தஅவுத்துல்லாஹ ஃபஷஃபாக, நான் அல்லாஹ்விடத்தில் உங்களுக்காக துஆ செய்வேன், அல்லாஹ் உங்களுடைய நோய்களை குணப்படுத்துவான் என்று அந்த சிறுவன், அந்த பையன் வந்த அரசு சபையிலிருந்து வந்தவருக்கு சொல்லிவிடுகிறார். எனவே அந்த மனிதரும் ஃபஆமன பில்லாஹ், உடனடியாக பையனுடைய ஆலோசனைக்கு ஏற்ப அவர் அந்த மார்க்கத்தை ஏற்று அல்லாஹுவை நம்பினார். ஃபஷஃபாஹுல்லாஹ், அல்லாஹுவும் அவருடைய நோய்களை குணப்படுத்தி அவருடைய கண் பார்வையை மீண்டும் அவருக்கு கொடுத்து விட்டார். எனவே அந்த மனிதர் ஃபஅத்தல் மலிக, அரசனிடத்திலே வருகிறார். ஃபஜலஸ இலைஹி கமா கான யஜ்லிஸு, வளமை போன்று அரச சபையிலே வந்து அமர்வதை போல அன்றும் வந்து அமர்ந்து கொள்கிறார். ஆனால் ஒரு மாற்றம் தெரிகிறது. அந்த மாற்றம் என்னவென்றால், இந்த கண் தெரியாத மனிதர் இரண்டு கண்களிலும் பார்வைகளை மீள பெற்றவராக வந்து அரசு சபையிலே அமர்ந்து கொள்கிறார். இது அரசருக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. அரசன் அந்த மனிதரிடத்திலே கேட்கின்றார், மன் ரத்த அலைக்க பஸரக, உனக்கு இந்த பார்வையை திருப்பி தந்தது யார் என்று அரசன் அந்த மனிதரிடத்திலே கேட்கின்றார். அப்போது அந்த மனிதர் சொல்கிறார், கால ரப்பி, எனக்கு பார்வையை திருப்பி தந்தது என்னுடைய இரட்சகன், எனது ரப்பு தான் என்று சொல்கிறார். இப்போது அரசன் கோபப்படுகின்றார். இது எப்படிப்பட்ட சபை என்று சொன்னால், அரசன் மட்டுமல்ல, அவர்தான் அல்லாஹ் என்கிற அளவுக்கு அவர் அந்த மக்களுக்கு மத்தியிலே தன்னை பற்றிய ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தி இருக்கிறார். அந்த மக்கள் சுஜூது செய்வதாக இருந்தாலும், ருக்கு செய்வதாக இருந்தாலும், நேர்ச்சிகள் வைப்பதாக இருந்தாலும், என்ன சொல்லி உதவிக்கு அழைப்பதாக இருந்தாலும் அரசர்களைத்தான் வணங்க வேண்டும் என்ற ஒரு சூழல் இருந்து கொண்டிருக்கிற போது புதிதாக வந்து இவர் சொல்லுகிறார், என்னுடைய நோயை குணப்படுத்தியது என்னுடைய ரப்பு என்று. இப்போது அரசன் கோபப்படுகிறான், கேட்கிறான், வலக்க ரப்பு நகைரி, என்னை விட வேறொரு ரப்பு உனக்கு இருக்கிறதா என்று அந்த அரசன் அந்த கண்கள் தெரியாமல் இருந்து திரும்ப கண் பார்வையை பெற்ற அந்த சபையிலே உள்ளவரிடத்திலே கேட்கிறார். அப்போது அந்த மனிதர்
கண் பார்வைகள் மீள பெற்ற மனிதர் ரப்பி வரப்புக்கல்லாஹ், என்னுடையதும் உங்களுடையதும் ரப்பு அல்லாஹ்தான் என்று மிக தைரியமாக அந்த அரசனுடைய சபையிலே முதலாக முழங்கி விடுகிறார். எனவே அரசன் மிக கோபப்படுகிறார். அவரை பிடித்து அவரை சித்திரவதை செய்கிறார். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வை ஈமான் கொண்ட காரணத்தினால் அந்த மனிதரை சித்திரவதை செய்கிறான். தனது அரச சபையிலே இருந்தவர் என்றும் பார்க்காமல், தாங்க முடியாமல் அந்த கண் பார்வைகள் மீளப்பெற்ற அந்த அரசு சபையிலே இருந்தவர், தனக்கு இந்த விடயங்களை கற்றுத்தந்தவர் யார், இந்த சுகத்தை தந்த எவர் மூலம் இந்த சுகம் கிடைத்தது என்ற விஷயங்கள், அதாவது இந்த பையன் மூலம் தான் தனக்கு இப்படி ஆனது என்ற விடயங்களை சொல்லிவிடுகின்றார். எனவே பையன் அழைத்து வரப்படுகிறான் அரச மாளிகைக்கு. அரசர் கேட்கின்றார், ஐ புனைய, என் மகனே அல்லது சிறுவனே, அது பலக மின் சிஹரிக மா துப்ரிஉல் அக்மஹ வல் அப்ரஸ வதஃஅலு வதஃஅலு. குழந்தாய், நான் உன்னை சூனியக்காரரிடம் சூனியம் கற்பதற்காக அனுப்பி வைத்தேன். அந்த சூனியத்தின் மூலம் நீ இப்படி பிறவி குண்டர்கள், தொழுநோயாளிகள் அல்லது வேறு வேறு நோயாளிகளை எல்லாம் இப்படி குணப்படுத்துகிறாய் என்று நான் கேள்விப்பட்டேன். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது, அப்படித்தானே என்ற அடிப்படையில் அந்த பையனிடம் இந்த அரசர் கேட்கிறார். அப்போது பையன் சொன்னான், இன்னி லா அஷ்ஃபி அஹதன் இன்னமா யஷ்ஃபி அல்லாஹ். நான் யாரையும் குணப்படுத்துவதில்லை, யாருக்கும் நான் மருந்து செய்வதில்லை, நோய்களை குணப்படுத்துவதெல்லாம் அல்லாஹுதான் என்று மிக உறுதியாக தைரியமாக அந்த அரசர் முன்னிலையிலே அந்த பையன் சொல்லிவிடுகின்றார். அன்புக்குரிய சகோதரர்களே, உடனடியாக அரசன் அந்த பையனை மிக மோசமாக சித்திரவதை செய்கின்றார். எதுவரை என்றால், அந்த பையனுக்கு இந்த கலையை கற்றுக் கொடுத்த மார்க்க போதகரை அவன் சொல்லிவிடுகிற அளவுக்கு கடுமையான சித்திரவதை செய்யப்படுகிறது. எனவே ராஹிப் மத போதகர் சபைக்கு அழைத்து வரப்படுகிறார். அவரிடத்திலே சொல்லப்படுகிறது, இறுதி அந்தீனிக், நீ இருக்கிற உன்னுடைய கொள்கையிலிருந்து, உன்னுடைய மார்க்கத்திலே இருந்து திரும்பி பழைய நிலைக்கு வந்துவிடு, அரசனை அல்லது அல்லாஹ் அல்லாதவர்களை வணங்குகிற அந்த கொள்கைக்கு வந்துவிடு என்று அவரிடத்திலே கோரப்படுகிறது. அப்பா, அந்த மனிதர், அந்த மார்க்க போதகர் மறுத்துவிட்டார். எனவே வாளை கொண்டு வருமாறு சொல்லி அவருடைய தலையிலே நடுக்குறிப்பாக வைத்து அவரை 2 துண்டங்களாக ஆக்கப்பட்டு அவர் துண்டாடப்பட்டு கீழே விழுந்து விடுகிறார். அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படியான ஒரு நிலைமையிலும் அந்த மார்க்க போதகர் தன்னுடைய கொள்கையிலிருந்து விடுபடவில்லை. வறுமை வருகிற போது அல்லது வசதி வருகிற போது எத்தனையோ பேர் தங்கள் கொள்கைகளை விட்டு விடுகின்றார்கள். ஆனால் தன்னுடைய உயிரை போகிற நேரத்தில் கூட தான் கொண்டிருந்த கொள்கையில் இருந்து அவர் மீளவில்லை. கொள்கையில் உறுதியாக இருந்த நிலையில் தான் அவர் 2 துண்டங்களாக துண்டாடப்பட்டு கீழே விழுந்து விடுகிறார் அந்த மத போதகர். அடுத்ததாக அரசனுடைய சபையில இருந்து கண் பார்வையை மீளப்பெற்ற அந்த மனிதர் கொண்டு வரப்பட்டு அவரிடத்திலும் சொல்லப்பட்டது, இறுதி அந்தீனிக், நீரும் உன்னுடைய மார்க்கத்திலே இருந்து மீண்டு எங்களுடைய பழைய கொள்கைக்கு வந்துவிடு என்று அவருக்கு சொல்லப்பட்டது. ஆனால் அந்த மனிதர் மறுத்துவிட்டார். எனவே அவருக்கும் அவருடைய தலையின் நடுப்பகுதியிலே வாளை வைத்து அவரையும் 2 துண்டங்களாக துண்டாடப்படுகிறது. அன்புக்குரிய சகோதரரை சிந்தித்து பாருங்கள். அல்லாஹுதான் நோய்களை குணப்படுத்துகிறான், அல்லாஹுவை தான் வணங்க வேண்டும், அவனிடத்தில் தான் உதவி தேட வேண்டும் என்ற இந்த
தூய இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட ஒரே காரணத்தினால் இப்படி சித்திரவதை செய்யப்படுகிற போது தன்னுடைய உயிர் போகிறது என்ற நேரத்தில் கூட அவர் தன்னுடைய கொள்கையில் உறுதியாக இருந்தார். அந்த நிலைமையில் தான் 2 துண்டங்களாக துண்டாடப்படுகிறார். இறுதியாக அன்புக்குரிய சகோதரர்களே, 3ஆவதாக பையனை கொண்டு வரப்படுகிறது. பையனிடத்திலும் சொல்லப்பட்டது, இறுதி அந்தீனி, நீ இருக்கிற உன்னுடைய மார்க்கத்தை விட்டு திரும்பவும் எங்களுடைய பழைய கொள்கைக்கு வந்துவிடு என்று சொல்லப்படுகிறது. பையன் மறுத்து விடுகிறார். எனவே அரசன் பையனை அச்சுறுத்துவதற்காக ஒரு சில அடியாட்களை அழைத்து அவர்களிடத்திலே இந்த பையனை கொடுத்து ஒரு மலைக்கு, இன்னென்ன மலைக்கு என்று சொல்லி அந்த மலையினுடைய பெயரை சொல்லி இந்த மலையினுடைய உச்சிக்கு இவனை கொண்டு போய் அந்த மலையிலே ஏற்றிவிட்டு அவனிடத்திலே நீங்கள் சொல்லுங்கள், உன்னுடைய மார்க்கத்திலிருந்து மீண்டு எங்களுடைய கொள்கைக்கு வா என்று. அப்படி வந்தான் என்றால் விட்டுவிடுங்கள், இல்லை என்றால் அந்த உச்சியிலே இருந்து அவனை தள்ளிவிடுங்கள் என்று சொல்லி தன்னுடைய அடியாட்களோடு அனுப்பி வைத்து விடுகின்றார். இப்போது மலைக்கு அந்த குழந்தையை அல்லது அந்த பையனை அழைத்து செல்கிறார்கள். மலையினுடைய உச்சியை அடைந்ததும் பையன் இந்த விடயத்தை அல்லாஹ்விடத்திலே ஒப்படைத்து விடுகிறான். அல்லாஹும்மக்ஃபினீஹும் பிமா ஷி'த, யா அல்லாஹ், நீ நாடியவாறு இவர்களிடமிருந்து என்னை பாதுகாத்து விடு என்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திக்கிறார். ஆபத்தின் போது நாம் என்ன செய்ய வேண்டும் என்று நிறைய பேர் கேட்பார்கள். எங்களுக்கு எதிராக பல்வேறுபட்ட அழிவுகள் அல்லது எதிரிகளுடைய சூழ்ச்சிகள் நடக்கிற போது நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று அதிகமானவர்கள் கேட்கிறார்கள். நாங்கள் செய்ய வேண்டியதுதான், அதனை அல்லாஹ்விடத்தில் நாங்கள் ஒப்படைத்து விட வேண்டும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நெருப்பிலே போடப்பட்ட போது ஹஸ்பி அல்லாஹ் வ நிஅமல் வக்கீல் என்று சொல்லி, எனக்கு அல்லாஹுவே போதுமானவன், பாரம் சாட்டுவதற்கு அவனே சிறந்தவன் என்ற ஒரு விடயத்தை சொல்லினார்கள். அந்த நேரத்தில் அல்லாஹ் அவர்களை பாதுகாத்தான். அந்த பெரிய நெருப்பு கிடங்கிலிருந்து என்ற விடயத்தை நாங்கள் ஹதீஸ்களிலே பார்க்கின்றோம். அதே போன்றுதான் இந்த பையன் அல்லாஹ்விடத்திலே பாரம் கொடுக்கிறான். யா அல்லாஹ், நீ விரும்பிய மாதிரிக்கு இவர்களிடமிருந்து என்னை பாதுகாத்து விடு என்று அல்லாஹ்விடத்திலே விடயத்தை முன்வைக்கிறார். இப்போது அந்த மலை ஆட்டம் காணுகிறது. அந்த மலை உச்சியிலே இருந்த எல்லோருமே கீழே விழுந்து விடுகிறார்கள். ஆனால் பையனுக்கு எந்த ஆபத்தும் இல்லாமல் அவன் அரசனிடத்திலே திரும்பவும் வருகிறான். அரசன் கேட்கிறான், உன்னோடு வந்தவர்கள் என்னுடைய அந்த அடியாட்கள் எங்கே என்று. அப்போது பையன் சொல்கிறான், அவர்களை விட்டு அல்லாஹ் என்னை பாதுகாத்து விட்டார். எனவே திரும்பவும் அரசன் அந்த பையனை இன்னும் சில அடியாட்களிடத்திலே கொடுத்து அனுப்பிவிடுகின்றான். இவரை சந்திப்பதற்காக சொல்லுகின்றான், இவரை நீங்கள் ஒரு வள்ளத்திலே, தோணி அல்லது போட் என்று நாங்கள் சொல்வோம், இந்த மாதிரி ஏதாவது ஒரு வள்ளத்திலே இவனை ஏற்றிக்கொண்டு நடுக்கடலுக்கு செல்லுங்கள். கடலுக்கு சென்று இவனை நடுக்கடலிலே வைத்து இவனிடத்தில் கேளுங்கள், இவனுடைய கொள்கையை விட்டு எங்களுடைய மார்க்கத்திற்கு வந்து விடுங்கள். அப்படி வந்தான் என்றால் விட்டு விடுங்கள், இல்லை என்றால் அவனை கடலிலே தள்ளிவிடுங்கள் என்று அந்த அரசன் சொல்லுகின்றார். இந்த அடிப்படையில் அந்த அரசனுடைய அடியாட்களும் இந்த பையனை அழைத்து செல்கிறார்கள். அழைத்து செல்லுகின்ற போது அன்புக்குரிய சகோதரர்களே, கடலுடைய நடுவை அடைந்ததும் இந்த பையன் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கிறான். அல்லாஹும்மக்ஃபினீஹும் பிமா ஷி'த, யா அல்லாஹ், இவர்களிடமிருந்து என்னை விரும்பின மாதிரிக்கு பாதுகாத்து விடு என்ற ஒரு அடிப்படையில் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்கின்றார். எனவே இவர்கள் சென்ற படகு அப்படியே திரண்டு விடுகிறது. அதில் இருந்தவர்கள் எல்லாம் மூழ்கடிக்கப்படுகிறார்கள். பையன் மட்டும் பாதுகாப்பாக அல்லாஹ்வால் பாதுகாக்கப்படுகின்றார். எந்த விதமான ஆபத்துகளும் இல்லாமல் பையன் திரும்பவும் அரசனிடம் வருகின்றார். அரசன் கேட்கின்றான், உன்னோடு வந்தவர்கள் எங்கே? அப்போது பையன் சொல்கின்றான், அவர்களில் இருந்து என்னை அல்லாஹ் பாதுகாத்து விட்டான் என்று மிக தைரியமாக சொல்லுகின்றார். இப்போது அரசனிடத்திலே
பையன் ஒரு விடயத்தை சொல்லுகின்றான். அவன் சொன்ன செய்தி என்னவென்றால், இன்னக லஸ்த பிகாத்திலி ஹத்தா தஃஅல மா ஆமுருக பிஹி. அதாவது என்னை கொல்வதற்கு உங்களால் முடியாது, நான் சொல்கிற ஒரு விடயத்தை நீங்கள் செய்யாத வரைக்கும். அந்த விடயம் என்ன என்று அரசன் கேட்டபோது அந்த பையன் அரசனுக்கு சொன்னான், நீங்கள் மனிதர்கள் எல்லோரையும் ஒரு உயர்வான இடத்திலே கொண்டு கூட்ட வேண்டும். என்னை ஒரு ஈட்ட மரத்திலே நீங்கள் என்னை அரைந்து விட வேண்டும், அதை கட்டிவிட வேண்டும். பிறகு என்னுடைய அம்புகளிலே இருந்து ஒரு அம்பை நீங்கள் எடுத்து அதை ஒரு வில்லிலே வைத்து நீங்கள் பிஸ்மில்லாஹி ரப்பில் குலாம், குலாமினுடைய இந்த பையனுடைய ரப்பாகிய அல்லாஹுவின் பெயரால் என்று சொல்லி அதனை நீங்கள் எனக்கு வெறுந்து விட வேண்டும், என் மீது அதனை செலுத்த வேண்டும். இப்படி நீங்கள் செய்தால் என்னை நீங்கள் கொல்லுவீர்கள், இல்லை என்றால் உங்களால் முடியாது. அதுவும் என்னுடைய அம்புகளில் இருந்து ஒரு அம்பை எடுத்து இப்படி பிஸ்மில்லாஹி ரப்பில் குலாம் என்று சொல்லி என் மீது நீங்கள் எறிய வேண்டும். இப்படி செய்தால் மட்டும்தான் உங்களால் என்னை கொல்ல முடியும் என்ற அந்த விஷயத்தை பையன் சொன்னார். உடனே அரசனும் அதற்கு சம்மதித்து மக்களை எல்லாம் ஒரு உயர்வான இடத்திலே ஒன்று சேர்த்து இந்த பையனையும் ஒரு ஈத்த மரத்திலே அப்படியே அரைந்து விடுகின்றார். பிறகு அவனுடைய அம்புகளிலே இருந்து ஒரு அம்பை எடுத்து வில்லிலே வைத்து அவனுடைய வேண்டுகோளுக்கு இணங்க பிஸ்மில்லாஹி ரப்பில் குலாம் என்று சொல்லி அந்த அம்பை அவன் எய்து விடுகிறான். சரியாக அவன் நெற்றி பொட்டிலே அது பட்டு அவன் அந்த இடத்திலேயே அந்த பையன் மரணித்து விடுகிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த விடயத்தை அந்த ஊரிலே உள்ள அவ்வளவு மக்களும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அரசன் அந்த பையனை மலையிலே கொண்டு போய் மரணிக்க செய்தான், ஆனால் முடியவில்லை. நடுக்கடலிலே போய் அங்கே அவனை மரணிக்க செய்வதற்கு ஏற்பாடு செய்தான், முடியவில்லை. ஆனால் கூட போனவர்கள் எல்லோரும் மரணித்து விட்டார்கள். பையன் பாதுகாக்கப்படுகிறான். இந்த பையனை மரணிக்க செய்யவே முடியாமல் போய்விட்டது இந்த பையன் சொன்ன அந்த முறையிலே தவிர. எனவே அந்த மக்கள் ஆச்சரியப்பட்டார்கள். மக்கள் சொன்னார்கள், ஆமன்னா பி ரப்பில் குலாம், இந்த பையனுடைய ரப்பை நாங்கள் ஈமான் கொண்டு விட்டோம். ஆமன்னா பி ரப்பில் குலாம், ஆமன்னா பி ரப்பில் குலாம், இந்த பையனுடைய ரப்பை நாங்களும் ஈமான் கொண்டோம், நம்பினோம் என்று சொல்லி அந்த மக்கள் தூய இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். இந்த அரசன் இந்த பாதிரியாரை அல்லது மார்க்க போதகர், அதே போன்று கண் தெரியாமல் இருந்து மீள கண் பார்வை பெற்றவர், அதே போன்று இந்த பையன் போன்ற 3 பேரையும் கொலை செய்த நோக்கம் என்னவென்றால், இந்த 3 பேரின் மூலமாக இந்த இஸ்லாம் என்று சொல்கிற மார்க்கம் இந்த உலகத்தில் வியாபித்துவிடும். தனக்கு வணக்கங்களை தந்து கொண்டிருந்த மக்கள் அல்லது தன்னை மட்டும் வணங்கிக் கொண்டிருந்த மக்கள் அல்லாஹ்வையும் சேர்த்து வணங்க முற்பட்டு விடுவார்கள் என்ற ஒரு அச்சம் அவனுக்கு ஏற்பட்டதனால் தான் அந்த அரசன் என்ன செய்தான், அந்த 3 பேரையும் கொலை செய்தான். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் என்ன செய்கின்றான், அந்த ஊரிலே உள்ள அனைத்து மக்களும் இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிற ஒரு சூழலை ஏற்படுத்தி விடுகிறார். இது அரசனிடத்திலே சொல்லப்படுகிறது. அரசரே, இப்படி அதிகமான மக்கள் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்வதை நீங்கள் பயந்து கொண்டிருந்தீர்கள். ஆனால் அது வல்லாஹி நஸலபிக்க ஹதருக்க, நீங்கள் எதை அஞ்சினீர்களோ அந்த விடயம் நடந்து விட்டது. ஆமனன் நாசு, மக்கள் எல்லோரும் ஈமான் கொண்டு விட்டார்கள் என்று சொல்லப்படுகிறது. அரசனுக்கு இன்னும் கோபம் வருகிறது. 3 முக்கிய தலைகளை போட்டு விட்டோம், அப்பவும் அதிகமான மக்கள் இவனுடைய கதையை கேட்டு இவனுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு விட்டார்களா, என்ன செய்வது என்று அவன் ஒரு முடிவை எடுக்கின்றான். அந்த முடிவுதான் மனிதர்கள் வாழக்கூடிய அந்த பாதைகளிலேயே
மிக பிரமாண்டமான கிடங்குகள், நெருப்பு கிடங்குகளை ஏற்பாடு செய்யுங்கள். பெரும் பெரும் மடுவுகள் அல்லது கிடங்குகளை தோண்டி அதுக்குள்ளே நெருப்புகளை போட்டு மூட்டி, அந்த நெருப்பை மூட்டியதற்கு பிறகு இந்த அனைத்து மக்களையும், எவர்களெல்லாம் ஈமான் கொண்டார்களோ அவர்கள் எல்லோரையும், ஆண்கள், பெண்கள், சிறுவர்கள், பெரியவர்கள் என்று பாராமல், பச்சிளம் குழந்தைகள் என்று கூட பாராமல் எல்லோரையும் போட்டு அதாவது அந்த நெருப்பால் அவர்களை கடுமையாக சித்திரவதை செய்யுமாறு அல்லது அவர்களை பொசுக்கி விடுமாறு அரசன் கட்டளையிடுகின்றார். ஆனால் ஒரு வேண்டுகோள், அந்த நெருப்புக்குள்ளே போடுவதற்கு முன்பு அவர்களிடத்திலே சொல்லப்படும், நீங்கள் உங்களுடைய மார்க்கத்திலிருந்து திரும்பி எங்களுடைய பழைய கொள்கைக்கு வந்து விடுங்கள். இல்லை என்று சொன்னால்